வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. நண்பர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் வச்சு ஒரு அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 200 கிராம் வெல்லம் சேர்க்குறேன். இப்போது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. கம்மியாக தண்ணி ஊற்றி இதை காய்ச்சிக்கலாம். பாகு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அடுப்பை சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறணும், நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. இப்போ இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், தனியாக வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போது இந்த நெய்லையே 100 கிராம் அவல் போட்டுருங்க. அவல்லையே 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து தின்னாக இருக்கும், இன்னொன்று வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் வந்து தின்னான அவல் வாங்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும், நல்லாவும் பொரியும். இப்போ இந்த அவல் வந்து நெய்யில் நல்லா பொரியணும். அரிசி போல் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கலர் மாறி வரும். லேசாக வறுத்துட்டு எடுத்துட்டோன்னா அரிசி பாயசம் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த அவல் வந்து நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 100 கிராம் அவல் சேர்த்துருக்கோம், 200 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கோம். அதுக்கு 3/4 லிட்டர் பாலுங்கிறது கரெக்டான அளவு, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் அளவு கம்மியாகணும். பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பாலை சிம்லேயே வச்சு நல்லா பொங்க விடுங்க. நல்லா இப்படி நுர கட்டி வரும்போது நம்ம இதில் அவல் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு தான் இது பண்ணணும், இல்லைனா பால் பொங்கி ஊற்றிடும். அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா பால் அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், வாசம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறி இருக்கணும், இல்லாட்டி நம்ம இந்த பாலில் ஊற்றும் போது பால் வந்து திரிஞ்சிரும். அதனால் முழுசாக ஆறின பிறகு இதில் ஊற்றுங்க. அதே போல் வெல்லம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் கொதிச்சா போதும், எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு. அதே போல் அவலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்தா அவல் பாயாசம் ரெடி. இந்த அவல் பாயாசம் நம்ம ஜீனி போட்டு செய்யலாம், கண்டென்ஸ்டு மில்க் போட்டு செய்யலாம். ஆனால் நம்ம இது இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிறனால கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவலும் வெல்லமும் வச்சு செஞ்சுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள். நன்றி.